மணாலியில் இருந்து பீர்பாஞ்சல் மலைத்தொடர் வழியாக 52 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கிற ரொத்தாங் பாஸ் என்கிற சிகரத்தை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம். அதற்கு நடுவில் இப்பொழுது மார்ஹி என்ற இடத்தில் நாங்கள் நிற்கிறோம். மணாலியில் இருந்து 35 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த மார்ஹி என்கிற ஒரு இடம் அமைந்திருக்கிறது. கடல் மட்டத்திலிருந்து 11,020 அடி உயரத்தில் இருக்கிற இந்த மார்ஹி வாட்டர் ஸ்போர்ட்ஸுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மணாலியில் இருந்து ரொத்தாங் பாஸ் செல்கிற 52 கிலோமீட்டர் தூரத்திலும் உணவருந்தக்கூடிய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கிற ஒரு இடம் இந்த மார்ஹி. இங்கு இருக்கிறது எல்லாமே சீசனல் ரெஸ்டாரண்ட்ஸ், அதாவது மே மாதத்திலிருந்து அக்டோபர் மாதத்தின் இறுதி வரை இயங்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்ஸ். அதனால உணவினுடைய தரம், உணவினுடைய சுவை எல்லாமே சுமாராக தான் இருக்கு. இந்த மார்ஹி ஒரு அழகான இடமாக காட்சி தருகிறது. பள்ளத்தாக்குகளும் நீண்டு நெடிய சாலைகளும் பச்சைப்பசேல் என்ற புல்வெளிகள் நிறைந்த மலைகளும் பாறைகளுமாக மிக அழகாக வஞ்சனையற்ற இயற்கையின் அழகோடு காட்சி தருகிறது இந்த மார்ஹி. இந்த இடத்தில் இருக்கிறதெல்லாம் சீசனல் ரெஸ்டாரண்ட்ஸாக இருக்கிறதுனால் நிறைய உணவை அவர்கள் தயார் செய்து வைத்திருக்க மாட்டார்கள். இலகுவில் கிடைக்கக்கூடிய சப்பாத்தி போன்ற உணவுகளை நாம் ஆர்டர் செய்தால் உடனே நமக்கு அங்கு கிடைக்கும். கூடுமான வரையில் இந்த மாதிரியான இடங்களில் நான்வெஜ்ஜை தவிர்ப்பது உடலுக்கு மிகவும் நல்லது. இந்த இடத்தில் மிக அழகான ஒரு பாராகிளைடிங் பாயிண்ட் இருக்கிறது. நிறைய பேர் அதில் பறந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியே மேலிருந்து கீழே பார்க்கிற பொழுது அந்த மார்ஹி பள்ளத்தாக்கு எவ்வளவு அழகாக இருக்கிறது என்பதை பாருங்கள். நாங்கள் இந்த இடத்துக்கு சென்ற செப்டம்பர் மாதம் தான் ரொம்பவும் ஐடியலான ஒரு சீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த சம்மர் முடிகிற நேரத்தில் கூட்டமெல்லாம் குறைந்து வெகு சொற்பமான ஆட்கள் மட்டுமே இந்த பாதையில் பயணம் செய்கிறார்கள். மற்றபடி 25 லட்சம் சுற்றுலா பயணிகள் வருடம் தோறும் இந்த பாதையை கடந்து செல்கிறார்கள். மார்ஹியிலிருந்து ரொத்தாங் பாஸ் நோக்கி பயணப்படுகிறோம். ஊட்டி, கோடைக்கானல் போன்ற மலை வாசஸ்தலங்களுக்கு அடிக்கடி நான் பயணப்பட்டிருக்கிறேன். ஆனால் அங்கே இருக்கிற மலைகளை விட இந்த மணாலி லே ஹைவேயில் இருக்கிற பீர்பாஞ்சல் மலைத்தொடர் சற்று வித்தியாசமாக இருக்குது. சம்மர் சீசன்லேயும் ஸ்னோவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு இடமாக ரொத்தாங் பாஸ் இருக்கிறது.
ஒரு வழியாக ரொத்தங் பாஸ் சிகரத்தை அடைந்து விட்டோம். மணாலி லே ஹைவேயில் 52 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது இந்த ரொத்தங் பாஸ் சிகரம். ரொத்தங் என்கின்ற பர்சியன் வார்த்தைக்கு அர்த்தம் பிணங்களின் குவியல். மோசமான வானிலையின் போது நிறைய மக்கள் இந்த வேலியை கடக்கிற போது இறந்து போயிருக்கிறார்கள் என்பதனால் ரொத்தங் பாஸ் என்கிற பேர் காரண பெயராக அமைந்திருக்கலாம். இந்த ரொத்தங் பாஸ் மலைச்சிகரம் 13,500 அடி உயரம் கொண்டது. இந்த ரொத்தங் பாஸ் மோஸ்ட் அட்வென்ச்சரஸ் பிளேஸ் இன் ஹிமாச்சல் பிரதேஷ் என்று அழைக்கப்படுகிறது. மனிதன் சுவாசிப்பதற்கான ஆக்சிஜனுடைய அளவு 12,000 அடி வரையில்தான் இருக்கிறது. 12,000 அடிக்கு மேலே போகிற போது அந்த அடர்த்தி என்பது குறைந்து கொண்டே வரும். அதனால்தான் 13,500 அடியில் இருக்கும் இந்த ரொத்தங் பாஸில் மூச்சு விடுவதற்கு கொஞ்சம் சிரமம் ஏற்படுகிறது. பிசிக்கல் ஃபிட்னஸ் நன்றாக இருப்பவர்கள் மட்டும் இந்த இடத்திற்கு செல்வது சிறப்பானது. இதில் நாங்கள் அணிந்திருக்கின்ற இந்த ஆடை மணாலியில் இருந்து மேலே ஏறுகிற போது வரிசையாக நிறைய கடைகள் இருக்கிறது. அந்த கடைகளிலே இந்த ட்ரெஸ், கிளவுஸ், ஷூஸ் எல்லாமே அவங்க வாடகைக்கு தர்றாங்க. நாம் ஒரு டெபாசிட் கட்டிட்டு அதை எடுத்துக்கிட்டு வந்து கீழே இறங்குற போது அதை அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அதுக்கான கட்டணத்தை செலுத்தி விட்டு செல்ல வேண்டும். இந்த ட்ரெஸ் இல்லாமல் நம்மளால் அந்த இடத்துல சமாளிக்க முடியாது. ஒரு வருடத்திற்கு ஏறக்குறைய 25 லட்சம் சுற்றுலா பயணிகள் விசிட் பண்ணுகிற ஒரு இடத்தில் ஒரு குப்பையை, ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலை, ஒரு பிளாஸ்டிக் பேக்கெட்டை நான் பார்க்கவில்லை. ரொத்தங் பாஸனுடைய டெம்பரேச்சர் சம்மர் சீசனில் 20 to 32 வரைக்கும், வின்டர் சீசனில் -2 to 18 வரைக்கும் இருக்கும் என்று ஒரு புள்ளி விவரம் சொல்கிறது. மணாலியில் இருந்து 52 கிலோமீட்டரில் பீர்பாஞ்சல் மலைத்தொடரில் ரொத்தாங் பாஸ் அமைந்திருந்தாலும் குழு வேலி மற்றும் லாஹவுல் மற்றும் ஸ்பிட்டி வலிகளையும் இணைக்கிற இடமாகவும் இருக்கிறது. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் வழியாக பாய்கிற செனாப் ரிவர் மற்றும் 470 கிலோமீட்டர் பயணிக்கும் பீஸ் ஆறும் பூமியில் இருந்து பொங்கி பாயும் ஆற்று படுகைகள் ரொத்தங் பாஸை சுற்றி அமைந்திருக்கிறது. மணாலியில் இருந்து ரொத்தாங் பாஸ் வருவதற்கு HRTC பஸ் மற்றும் HPTDC பஸ் இரண்டுமே இருக்கிறது. HPTDC பஸ்ஸை நீங்கள் முன்பதிவு செய்ய வேண்டும். செவ்வாய்க்கிழமைகளில் ரொத்தங் பாஸ் க்ளோஸ் ஃபார் த டூரிஸ்ட். இந்த இடத்துல பாருங்க, ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, கடை.
ஃபுட் கேஃப் அப்படின்னு சைனீஸ் ஃபாஸ்ட் ஃபுட் பாருங்கள், மேலே தான் இருக்குது பனி. அந்த மேலே இருக்க அந்த பனிக்கட்டியை தொடணும் அப்படின்றது என்னுடைய டாஸ்க்கு. ஆனால் ஃபாஸ்ட்டாக ஏறக்கூடாது. இதான் நான் மிதிக்கிறேன், பனிக்கட்டியை மிதிக்கிறேன். ஆக்சிஜன் டெஃபிஷியன்சி இருக்கிறதுனால ஜாஸ்தி ஏற முடியாது. நானும் அந்த பனிக்கட்டியை தொட்டுட்டேன். சூப்பர். பாருங்க, நான் ட்ரெஸ் பண்ணுறேன் பாருங்க. எப்பா ஊசி மாதிரி காற்று. ரொம்ப நடந்தால் டயர்ட் ஆகிடுவோம், மூச்சு எடுக்க முடியாது. ஆக்சிஜன் டெஃபிஷியன்சி அதனால் இதுவாக நான் வாக் பண்ணுறேன். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள், ஏதாவது ஒரு செப்டம்பர் மாதத்தில் உங்களது பயணத் திட்டத்தை ஒழுங்கு செய்து இந்த ரொத்தாங் பாஸ் வரை சென்று வாருங்கள். இந்தியா ஒரு மிக அழகான நாடு. இந்தியாவிலே சுவிட்சர்லாந்தும் இருக்குது, சஹாரா பாலைவனமும் இருக்குது, அற்புதமான நதிகளும் மலைகளும் வயல் வெளிகளும் நிறைந்த கலாச்சார பின்னணி கொண்ட அற்புதமான பூமி. இந்த வட இந்திய பயணத்தின் போது நான் உணர்ந்தது, அடித்தட்டு மக்களும் மத்திய தர மக்களும் எப்போதும் ரொம்ப நல்லவங்களாக தான் இருக்கிறாங்க. அழகிய ஒரு செப்டம்பர் மாதத்தில் இந்த பயணத்தை திட்டமிட்டு ஒழுங்கு செய்த நண்பர் கேசவனுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக அட்டல் டனல் வழியாக ரொத்தாங் பாஸை விட்டு
வெளியேறுகிறோம். இந்தியாவின் அதிகளவு தூரத்தை கொண்ட இந்த அட்டல் டனல் 9 கிலோமீட்டர் தூரத்தை 30 நிமிடங்களில் கடக்கிறது. முன்னர் இந்த இடத்தை விட்டு வெளியேறுவதற்கு 4 மணி நேரம் பிடிக்கும். அதை இந்த டனல் 30 நிமிடமாக குறைத்திருக்கிறது. குட் பை ரோத்தாங் பாஸ். வாய்ப்பு கிடைத்தால் மறுபடியும் ஒரு முறை உன் காற்றை சுவாசிக்க வருவேன்.